சவுண்டு பார்த்தீங்கன்னா இல்லையா சும்மா பயங்கரமாக இருக்கா ஸ்டார் இருக்கு பாருங்களேன். ஸோ சூப்பர் பைக்கெல்லாம் வந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டனலே கதற விட்ருக்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ ஸ்டார் அப்படியே இங்கிருந்து நம்ம கிளம்பியாச்சு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெட்ரோல் இல்லைங்க அவன் வண்டியில். கரெக்டாக நம்ம உட்காந்துருக்க இடத்துல வந்து பெட்ரோல்லாம் போயிடுச்சு அவன் வண்டி. ஓகே, என்ன எதுவும் மிஸ் பண்ணல. ஓகே, ஸோ அவங்க அப்படியே டோ பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே போகலாங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டோரி. ரொம்ப க்யூட்டான பையங்க அவன் பேர் ஏதோ சொன்னாங்களே. சரியான வெயிலுங்க. ஸோ அந்த சின்ன பையன் பாருங்களேன், கண்ணாடியில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவங்க அப்பா கூட போகும்போது. ஸோ நம்மளும் சின்ன வயசில் இந்த மாதிரி அப்பா கூட போகும்போது ஹாப்பியாக தான் இருந்தோம். என்ன பண்ணுறது, வயசாக வர 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 அப்பா அம்மாக்களை வேலை வந்துடுது, நமக்கும் கடமைகள் வந்துடுது இல்லையா. நல்லா எடுத்தாச்சுல, கேப்படத்தில் வச்சிட்டேன், லேப்டாப்பில் வச்சாச்சு. ஓகே, ஸோ இன்னும் பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இருங்க, இந்த பள்ளத்தில் தாண்டிக்கலாம். ஓகே, எவ்வளோ போகணும், எவ்வளோ உண்டு பெட்ரோல் பங்கு? அடிவாண்ணா கீழே போகணுமோ இல்லை மேலேயா கீழேயா? இங்க இருக்கா பம்பு கீழே, பிரிட்ஜு கீழே இருக்கா? சரி, போய் யூட்டர்ன் போட்டு வந்துக்கலாம். யூட்டர்ன் உண்டா? யூட்டர்ன் ஓகே, யூட்டர்ன் போட்டு வந்துடலாம். ஸோ பிரிட்ஜு வந்து கீழே இருக்காங்க. போய் யூட்டர்ன் தான் போட்டு வரணும் போலங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்குங்க, கீழே இருக்குது. ஸோ யூட்டர்ன் தான் போட்டு வரணும். அந்த சின்ன பையன் நம்மளை எப்படி பார்க்குறான் பாருங்க, கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் டோ பண்ணியிருக்கேன், பட்டு தனியாக இருக்கும்போது வேணால், அதாவது எப்படின்னா பசங்களாம் இருக்கும்போது டோ பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி டோ பண்ணது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு டோ பண்ணவே தெரியாது. ஆனால் ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம்.
அந்த பையன் நம்மளை திரும்பி எட்டி பார்க்குறான் பாருங்க கொஞ்சம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலுங்க, வேற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல, இல்லை அந்த பிரிட்ஜோட அந்த செவர் வந்து உங்களுக்கு மறைச்சிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமாக இருக்குது, ஃபுல்லாகவே வயல் தான். அதில் எதுவும் வைக்கல. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னோடய தப்பு என்னென்னா, வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு என்னால் வந்து உங்களை முன்னாடியே கூப்பிட்டு போக முடியல. இல்லைன்னா நான் அப்போயே உங்களை கூப்பிட்டு போயிருப்பேன். கொஞ்சம் நின்னாங்க, பரவாயில்ல, நல்ல மனுஷங்க. அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி டோ பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் டோ பண்ணுறேங்க, கொஞ்சம் லேட்டாக பரவாயில்லையா அப்படின்னா, பரவாயில்ல சேட்டா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப தங்கமான மனுஷனாக இருப்பார் போல். அந்த குழந்தை நம்மளே ஒத்து பார்த்துட்டே வரையான். பேச பாருங்க. பேர் ஏதோ சொன்னாங்க, அந்த அந்த குழந்தையோட பேர் வந்து ஏதோ முக்குங்கா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து இங்கே தான் நம்ம லோக்கல் தான். நமக்கு ஒரு பின்னாடி நம்ம வந்து ரோட்லேயே இப்போ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனோம்னு வச்சுங்களேன். 2 கிலோமீட்டர்ஸ் போனால் ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருக்காராம். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஓன் ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்களாம். பெட்ரோல் ட்ரை ஆச்சு போல். நீங்கள் என்னங்க பெட்ரோலே காணோம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ரோடு தாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பெட்ரோல் பங்க் வந்து வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஓகே ப்ரோ, வரேன் ப்ரோ. சரிங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு என்ன வந்துட்டு 77 கிலோமீட்டர் இருக்குங்க. கை வலிக்குது. இங்கே தான் ப்ரோ ஒருத்தர் டாட்டா காமிக்கிறாருங்க. ஸோ கை வேற வலிக்குது இந்த இடத்துல. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பெயின் இருந்தது கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க நம்ம முன்னாடியே ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். ஸோ இவர் அங்கிட்டிருந்து வந்தார். என்னாச்சுன்னா வந்து நான் கூட சரி சும்மா வெயிலுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தா மலையாளம், ஃபுல் மலையாளம். நமக்கு வேறு மலையாளம் கொஞ்சம் தானே தெரியும். ஸோ இந்த மாதிரி சேட்டாவோட பெட்ரோல் பம்பு வரலையா டோ செஞ்சா ஏதோ சொன்னாங்க, மலையாளத்தில் சொன்னாங்க. பட் புரிஞ்சிருச்சு. பெட்ரோல் இல்லைன்னா நமக்கு தான் நல்லாவே புரிஞ்சிருமே. அது எல்லா பைக் வசமே தெரியும், பெட்ரோல் இல்லைன்னா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிருச்சா? சார் ஓகே சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நமக்காக பொறுமையாக அவர் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருந்தாருங்க. அதுவே பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா சில பேர் வச்சுங்களேன், நம்மகிட்ட உதவி கேட்பாங்க. பட் கேட்டோம்னா வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட வந்து கேட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்த குழந்தை சும்மா க்யூட்டான பையங்க, அவன் சிரிப்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்கள அப்படியே உட்காந்து நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர். அவர் அப்படியே அனுப்பி டாட்டா சொன்னாங்களா, பாய். நாங்கள் நம்மளும் பாய் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ நம்ம ஏன் இவ்வளோ நேரம் வந்துட்டு, அதாவது கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருந்தோம். ஏன் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, வெயில் பயங்கர வெயிலுங்க, போட்டு தாக்குது வெயில். ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குது வெயில். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி வெயில் அடித்தா மே மாதம்லாம் விட்டு கொளுத்துங்க. அதனால தாங்க கொஞ்ச நேரம் அந்த நிலையில் உட்காந்துருந்தோமா. அப்புறம் அவரே வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அவர் இங்கே தான் லோக்கலில் தான் வந்துட்டு ஒர்க் ஷாப் வச்சுருக்காராம். ஓகே ப்ரோ அப்படின்ட்டு சின்ன பையன் தான், ரொம்ப க்யூட் அழகாக இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைக்கு காட்டி இது எந்த காடின்னு சொல்லி கேட்டார். நமக்கும் மலையாளம் கொஞ்சம் அதான் சொல்கிறல, தமிழ் மலையாளம் எல்லாமே கொஞ்சம் கலந்து தாங்க இருக்கும். அப்படின்னு எந்த பைக்குன்னாரு ஒன்றும் சொல்லலை. நம்ம சார்லியை பார்த்துட்டு இது எந்த பைக்கு,
அப்புறம் ஏதோ அவங்க மாமாவோ ஏதோ ரிலேட்டிவ் ஒரு பேரை சொல்லி இது அந்த சேட்டை அவரோட எம்டி பைக்காக நான் பண்ணேண்ணா. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு இன்னும் 74 கிலோமீட்டர்ஸுங்க. 220க்கு இப்போ ஒன்று தான் காட்டுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ரெஸ்ட் இருந்தோம்ல. ஸோ கண்டினியூஸாக நம்ம இன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, எல்லாமே ஓகே தாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூரை விட்டு அவுட்ரு வந்ததுலேருந்து பிரிட்ஜு மட்டும் தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக அந்த பக்கமெல்லாம் வயலாம். ஸோ அதேமாதிரி பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் ஏதோ டேனிங் இருக்கும் போல். பெட்ரோல் பங்குனா நம்ம பிரிட்ஜை விட்டு கீழே தாங்க இறங்கி வரணுங்க. பிரிட்ஜா எல்லாமே பெட்ரோல் பங்க் எல்லாமே கீழே தான் இருக்குது. வேற மாதிரி இருக்குங்க அந்த ஏரியாவே. ஸோ இந்த கீச்சைன் வந்து அப்பாவோடது. ஸோ ஆப்ஜெக்ட் ஆன் ரோடு. செம்ம ரோடு, செம்ம வியூ. ஆனால் என்ன வெயில் மட்டும் அடிக்காமல் மோடம் மட்டும் வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குங்க. வெயில் தான் போட்டு கொளுத்துது நம்மளை. இந்த க்ளவுஸ்லையுமே வந்துட்டு ஃபீல் ஆகுதுங்க. அந்த பிளாஸ்டிக் எதுக்குமே ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே போகிறதுக்காக வந்துட்டு அந்த ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்குது. ஸோ இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது காட்டுக்கு மொபைல் ஓட்டு உடஞ்சிச்சுன்னா முடிஞ்சு வச்சேன் சோலி. ஸோ அதுலேயுமே வந்துட்டு உள்ளே ஸ்பீடும் காட்டுது. இன்னும் 1 hour 40 minutes நம்மளோட ஜேர்னின்னு காட்டுதுங்க இதில். ஸோ அவ்வளோ நேரம் ஆகாது, பட் இருந்தாலும் காட்டுது. ஸ்பீடை ரெகனைஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் போக சொல்லி காட்டுது போலங்க. சூப்பரில். ஸோ நான் ஃபஸ்ட்டில் மேப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் காட்டாது. மேப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் காட்டாது. இப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். பியூர் கேரளம். அதாவது பியூர் கேரளா மீன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம பகுதி தமிழ்நாடு, பகுதி பாலக்காடு, பகுதி கேரளா அப்படின்னு கூட கிடையாது. அவர் பியூர் மலையாளம் பேசுவார். நம்ம ஒரு உழப்பல் மலையாளம் பேசினாலுமே அவர் புரியல. பியூர் மலையாளம் பேசினா மட்டும் தான் உங்களுக்கு புரியுது. ஒரு சில வார்த்தையில் நமக்கே தெரியும். எந்த விழிச்சா, பறஞ்சு, எவ்வளோ பனி செஞ்சு, எவ்வளோ தாமசிச்சு, அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் அந்த ஓட்ட மலையாளத்தை வச்சு இப்போ பாலக்காடு, இப்போ வந்துட்டு நம்ம கேரளாவுக்குள்ளே போய்க்கிட்டு இருக்கோம். ஜிடியுமே நல்ல ஒரு வண்டி தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபியூச்சர். TN47 எங்கே போகிறாங்கன்னு தெரில, பட் நமக்கு தெரில. ஃபுல்லுமே பைபாஸ் தான், கிராமமே கிடையாதுங்க, வேற மாதிரி இருக்கு. 90 பைக் இருக்குங்க. ஸோ ஸ்பீடாமேட்டு. சரி, ஓகே ஸ்டோரு, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரு வடக்கஞ்சேரி. ஆமாம், அங்கே தான் இருக்கோம். ஸோ இந்தமாதிரி வடக்கஞ்சேரின்ற பேரெலாம் நான் வந்துட்டு கேள்வி தான் பட்டிருக்கேன், பட் பார்த்ததில்ல. பட் இன்றைக்கி வந்து நம்ம வடக்கஞ்சேரின்ற, ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வடக்கஞ்சேரி, இழுவஞ்சேரி, அந்தமாதிரி சின்ன சின்ன ரைமிங்காக வர ஊரெலாம் சொல்லி வம்புழுத்து விளாடுவோம். ஆனால் இப்போ பார்த்தா வடக்கஞ்சேரின்னு ஒரு ஊரே இருக்குது. ஸோ இங்கே ஒரு டோல்கேட்டுங்க. நம்ம இந்த ட்ரிப்பில் வந்துட்டு இது 2வது டோல்கேட்டு.
2வது டோல்கேட் நெக்ஸ்ட் வரு. இப்போ பிரம்மாண்டமாக இருக்காங்க டோல்கேட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. டோல்கேட்டு இவ்வளோ பெருசாக. அதாவது இந்த டோல்கேட்டுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் வரு. என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லிக்கிறேன். ஏம்மா இங்கேருந்து கரெக்டாக கொச்சிக்கு வந்துட்டு 90 கிலோமீட்டருங்க. 100 போர்டு பார்த்தேன். எவ்வளோ போட்டுச்சுன்னா 101 போட்டுருந்துச்சு. இப்போ எவ்வளோ தூரம் வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா வந்திருப்போம் எனக்கு தெரிஞ்சு 95 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ திருச்சூருக்கு வந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸ். திருச்சூர்லாம் தாண்டி தாங்க போகணும் வடக்கஞ்சேரிக்கு, சவக்காடு பீச்சுக்கு. ஸோ இந்த டோல்கேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டோல்கேட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு மொத்தமாக பண்ணுற அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு மொத்தமாக லீஸ் விடுவாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியில் பார்த்து லீஸ் விடுவாங்களா. அந்த லீஸ் விடும்போது ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை இது வந்து இப்போ கவர்மெண்ட்டோடது கிடையாதுங்க. இந்த டோல்கேட் வந்து கவர்மெண்ட்டோடதே கிடையாது. எல்லா டோல்கேட்டுமே வந்து ப்ரைவேட்டோடது. அது என்ன ப்ராசஸ்னால் டோல்கேட் எல்லாமே கவர்மெண்ட் வந்து விற்றுருவாங்க ப்ரைவேட்கிட்ட. விற்றதுக்கப்புறம் அவர் இந்த குறிப்பிட்ட வருஷம் அப்படின்னு சொல்லி விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க கொடுத்த அவங்க பர்ச்சேஸ் பண்ண அதே அமௌண்ட்டுக்கு அதை விட கொஞ்சம் லாபம் பார்த்துட்டு திருப்பி இதை வந்துட்டு கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இதனால தான் டோல்கேட் எல்லாமே வந்துட்டு கெடுபடியான காசாக இருக்குது. இது நாள் வரலிக்குமே பைக்குக்கெல்லாம் காசு போடலை. அது வரலையுமே சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா எங்கே போகிறது, எத்தனை டோல்கேட் இப்போ அதெல்லாம் கொடுத்து போயிடலாம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 பைக் வந்து கிராஸ் ஆகுங்க. அதாவது அப் அண்ட் டவுன் கணக்கு வச்சுருந்தாங்க கூட ஓகே. இவங்க இந்த பக்கம் இருந்தால் தாண்டி இங்கிட்ட வந்துட்டாங்க காசு, திருப்பி இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போனாங்க காசு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸோ ஒரே ஒரு மலை, அதுக்கு மேலே இதெல்லாமே கேரளாவில் வந்துட்டு ரப்பர் மரம் வந்து அதிகங்க. ஸோ இங்கே வந்து விளைச்சல் வந்து கம்மி. இந்த காய்கறி அதெல்லாம் விளைச்சல் கம்மி. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே விளையிற இங்கே எடுக்கிற அந்த தீப்பெட்டி இங்கே தான் எடுக்கிறாங்களா, ரப்பர் மரத்தில் தான் தீப்பெட்டியா. ஸோ சரியா என்ன தெரில. ஆனால் இங்கே இருக்கிற பொருள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் அப்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காய்கறி எல்லாமே ஏற்றிட்டு வண்டியெல்லாம் கேரளாவுக்கு வருவாங்க. ஆனால் கேரளாவிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய கலவரமாக இருக்குங்க. நாடு ரோடே சரியில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் கலவரமாக இருக்கும். தண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. தண்ணி இருக்குது, ஆனால் அந்த பெரியார் டேமெல்லாம் சரியான தண்ணி இருக்குங்க. ஆனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு தான் தெரியல. கேரளா அது ஒரு பேர் சரியா ஞாபகம் வர மாட்டேதாங்க. கேரளா பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சரியான பேரெலாம் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ பேர் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு. ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது தான் அது மறந்து போயிருதுங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே தாங்க, தப்பு கிடையாது. பட் எல்லாருமே மக்கள் தானே. தான் வீட்டில் இருக்கவங்க தான் பசங்க, மற்ற வீட்டில் இருக்கவங்கலாம் வந்துட்டு சும்மா அப்படிலாம் நினைக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க பசங்க மாதிரி தான் பக்கத்து வீட்டில் இருக்க பசங்களும், நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்க மாதிரி தான் பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுங்களும். ஸோ ஒன்று தங்கச்சியாக பார்க்கணும், இல்லை அக்காவை பார்க்கணும், இல்லை சொந்தக்காரங்க அப்படி பார்க்கணும். அப்படியும் பார்க்காம தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட இருந்து வந்துட்டு மண் வரும், தக்காளி, வெங்காயம், வேறு வெஜிடபிள்ஸ் அதிகமாக வரும். வேறு நம்மகிட்ட பிளாப்லா நிறையாலாம் வந்துட்டு கேரளாவுக்கு வந்துட்டு இருக்குங்க. லோடாக வருங்க. கோவை டயத்தெல்லாம் அடித்து நவுத்துனாங்க. லோடாக கேரளாவுக்கு வண்டி போகும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டாங்க கேரளாக்காரங்க. திருச்சூர் நெல்லிப்பாளையமா, ஓகே. ஸ்பீடு 30 கிலோமீட்டர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கமே ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தாங்க போயிட்டுருங்க. நம்ம ஆட்டுக்கு ஒரு குரூசிங் வந்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் என்னன்னு தெரியல, பேக் பெயின் ஆகுதுங்க. நம்ம சார்லியை பொறுத்தளவுங்க சீட்டு வந்து ரொம்ப ஹார்டு. ஸோ நம்ம டிரைவர் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஆனால் பில்லியன் சீட்டில் வந்து உட்காரவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணுங்க. அதுக்கு தான் அடுத்த முறையில் ஒரு மெத்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் கையில். நல்லாலே இல்லைங்க. இவங்க ரோடு போன்ற பேரில் இங்கே பாருங்க, கையெல்லாம் சும்மாவே கருப்பு. இது வேறங்க. திருச்சூர் வாணியம்பரா வாணியம்பரா வாய்க்கு வர மாட்டதே.
பயங்கரமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாறையை குடஞ்சி வீடு கட்டுறது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ஒரு மலை, ஒரு சின்ன சின்ன மலை. நம்ம ஊர்லலாம் வந்து கரடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சின்ன சின்ன மலையில். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 51 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ டோட்டலாக 1 hour 60 minutes போய் சேர்ந்துன்னு சொல்லி சொல்லுதுங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க பாதை. வேற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், போய்கிட்டே இருக்கலாம் நம்ம மாட்டுக்கு. எந்த ஒரு டிராஃபிக்குமே கிடையாது. அதுதான் எங்கள் இப்போ பெரிய விஷயமே. வேற மாதிரி இருக்கு ஸ்டோரு. ஸோ முடிஞ்சால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் தனியாக வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாத ஸ்டோரு. முடிஞ்சாலும் நீங்கள் தனியாகவே வந்துடுங்க. வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பட் சில பேர் வந்துட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நிறையா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கனால நிறைய பேர் வந்து வர மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. எவ்வளோதான் கமிட்மெண்ட் இருந்தாலும் ஸோ நமக்கான ஒரு ஹோப்பு, அந்த ஒரு ஹாபி வந்துட்டு கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்ல. குருவாயூர் குத்தாரம் டெம்பிள், குருவாயூர் ஸ்ட்ரெயிட்டாக தாங்க. குத்தாரம் டெம்பிள் வந்துச்சு. குத்தாரம் டெம்பிள் வந்துட்டு. ஐயோ, ஏதாச்சும் தப்பாக நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க ஸ்டோரு. அது டக்குன்னு அந்த இதில் பார்த்தா வரமாட்டுது. கொச்சின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சூர் ஸ்ட்ரெயிட்டு தாங்க. வா, ஏங்க வேற மாதிரி இருக்குங்க. இது தெரியுதா உங்களுக்கு? நான் ஏகப்பட்ட ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ளே போகிறோங்க. வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரம். ஐயோ, அல்டிமேட்டு. வேற மாதிரி இருக்குங்க. ஐயோ, வாவ். சவுண்டு கேட்குதா இல்லையாங்க? சவுண்டு பார்த்தீங்கன்னா இல்லையா? சும்மா பயங்கரமாக இருக்கு ஸ்டோரி. இருக்கு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டனலுக்குள்ளே போகிறது. ஓ மை காட். ஏங்க நம்ம போகிற நேரத்துக்கு இடிஞ்சு விழுந்துச்சுங்களேன். சோழி முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க ஃபுல்லாக. பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்குதான்னு தெரியல. எனக்கு அப்படியே காதில் வந்து தேனா பாயுது. வாய், பயங்கரமாக இருக்கு ஃபஸ்ட்டு வருது. சூப்பர் பைக்கெல்லாம் வந்துருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த டனலே கதற விட்ருக்கலாங்க. இதை நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். பட் நான் இந்த இதில் வந்து வரும்னு எனக்கு தெரியல. இது ஓ மை காடு, வேற மாதிரி. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ஸ்டோரி. சோலார் ரைடுனா இதுதாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸில் ஒன்று தான் இன்னும் கதற விட்ருக்கலாம். பட் என்னன்னா, சோலார் ரைடில் வர வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பி, அந்த மாதிரி ஒன்று, அந்த ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து கிடைக்க மாட்டேது சில டயத்தில். ஏன்னா நம்ம எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு சில டயத்தில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்ணும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணி வந்து தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ நம்மளை அவாய்ட் பண்ணியிருந்தாலும் நான் விடாமல் அவங்களோட வந்துட்டு ஒரு பாண்டிங்கில் இருக்கணும்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்லேயும் போயிடுவாங்க. சரி ஓகேங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு பெருசாக கண்டுக்கிற மாட்டோம். வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு வருது. ஸோ ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சோலார் ரைடாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தோணுச்சுன்னா கிளம்பி போயிருங்க. திருச்சூர் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஊர் தாங்க புரியுதுங்க. அது கீழே இருக்க ஒரு புரிய மாட்டேது. ஸோ திரும்ப சொல்கிறேன் என்னென்னா, உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒன்று தோணுச்சுன்னா அப்படியே கிளம்பி டக்குன்னு போயிருங்க. இல்லை இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை தான் நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு ஹாப்பினஸை தான் தள்ளி பண்ணிக்கிறீங்க. அங்கே ஒரு யூடியூபர் ஒரு ட்ராவலர் போகிறாருங்க, ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை வந்து நீங்கள் தள்ளி போகிறீங்கன்னா உங்களுக்கான நிம்மதி சந்தோஷங்களை வந்து நீங்கள் தான் விலைக்கு போட்டிக்கிறீங்க அர்த்தம். முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோங்க. ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ஹாப்பியாக அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ட்ராவல் பண்ணால் தான் ஹாப்பியானு கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் வச்சுட்டு வரு. ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம அங்கே உட்காந்துருந்தோம். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷங்களை வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ நல்ல மனுஷன்றது இன்னொருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் இது வழி பேசுனது கிடையாது. ஒரே ஒரு டைம் பேசினேன், நீ பண்ணுப்பா, நல்லா சூப்பராக பண்ணுற, உன்னை இன்னும் மேல் வர்றதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒருத்தர் வாழ்த்தினார். ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக தான் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு. பரவாயில்ல, அவருக்கு இது அவர் பார்த்தாருன்னா கன்ஃபார்ம் இது அவரை தான் சொல்கிறேன்னு அவருக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரியாது யாருன்னு. இப்போ தான் ரீசெண்டாக அமௌண்ட்லாம் கொடுத்து உதவுனார். பண்ணுப்பா, இன்னும் மேலும் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்னு சொல்லி அப்போல்லாம் வாழ்த்துனாங்க.
ஸோ அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா ரொம்ப தேங்க்யூ சார், அண்ட் லவ் யூ. இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுவேன். எங்கே விட்டோம்? ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல உறவங்களாம் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு எப்படி சொல்ல போகிறது, ஒரு 100%ல் 9 சரி வெறும் 0.999.9 அவ்வளோ பர்சன்டேஜ் தாங்க சேர்த்து வச்சுருக்கேங்க ஸ்டோரி. ஓகே, ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க இங்கே. இந்த பக்கம் ரோடு போடுறாங்க வேற மாதிரி. அந்த காரில் என்ன கார் இது? நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு 43 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஒன் ஹவர் 10 மினிட்ஸில் போய் சேர்ந்தலாம் சொல்லுதுங்க. போயிடலாம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க அது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யாரையும் கூப்பிடாமலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களில் யாராச்சும் சோலோ ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ரைட் பண்ணலான்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அடுத்த ரைடு வேணால் நம்ம சேர்ந்து வேணால் ரைட் பண்ணலாம். இன்ஸ்டா ஐடி இருக்குது, இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம சேர்ந்து ரைட் பண்ணலாம் ஸ்டோரி. ஸோ அதாவது ரைடு வந்து கேங்காக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி நான் வந்து சோலோ ரைடு தான், அதாவது தனியாக தான் ரைட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். உங்களை யாருக்காச்சும் நம்மளோட ரைட் பண்ண ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், போகலாம். பீச்சியா ஊர் பேரே வாய்க்கு வர மாட்டேன் ஸ்டோரி. ஃபுல்லாக ஒரே பைபாஸ் தான் கொச்சினுக்கு. இங்கே நம்ம எங்கே கோயம்புத்தூர் அவுட்டரில் இருந்து, ஸோ ஒரே பைபாஸ் தாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. பயங்கரம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் பைபாஸில் போகிறீங்க அப்படின்னா மிரர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. மிரர் இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குலாம் நீங்கள் கட்டடிக்க முடியாது. இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வரவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் கட்டடிக்கணும். ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு சில டயத்தில் வந்துட்டு வண்டி பின்னாடி வராது. ஸோ நீங்கள் வந்து கட்டடிச்சு இந்த பக்கம் வந்துடலாம். ஆனால் டக்குன்னு நீங்கள் கட்டடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா பைபாஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஜாக்கிரதை எப்பயுமே ட்ரைவ் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. இன்னும் கொச்சினுக்கு வந்து 82 கிலோமீட்டர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளான் எப்படி, நான் வந்து இன்னும் பிளான் பண்ணலை. பீச் மட்டும் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், மற்றபடி வேறு எதுவுமே நான் பிளான் பண்ணலை. ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு நான் பிளான் பண்ணணுங்க. அதனால் பார்க்கலாம், நம்ம எதுவுமே பிளான் பண்ணுறதில்ல, எல்லாம் அதுவாக நடக்கிறதா. பார்க்கலாம், எல்லாம் அவர் செயல், பார்த்துக்கலாம். ஸோ நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் டாமினார், எப்போனா ஒரு 6th படிப்பேன், அப்போ வந்து எனக்கு டாமினாரே பெரிய பைக்காக தெரியும். அப்போ வந்து எனக்கு 5th 4th படிக்கும் போது பெருசாக பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி இருந்து பார்க்குற ஸ்டோர்கள்லாம் தெரியும். பைக்கில் வந்து பெருசாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ வந்து டாமினாரே பெரிய பைக்குங்க, 400 cc. ஓ வா வீ அப்படின்னு பேசின ஒரு காலம் அதெல்லாம். ஸோ இப்போல்லாம் டாமினார் 400 cc ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படி தான் தெரியுது. எல்லா பக்கமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எல்லா பக்கம் தோண்டி போட்டு திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நான் பாட்டு மேப்பை பார்க்க போயிட்டே இருக்குங்க. என்னன்னா ஒரே ரோடு, ஐயோ ஓகே, ஒரே ரோடு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கேன். பயங்கரமாக இருக்கு. ஸோ எனக்கு நமக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆசைன்னா,
நம்மளால் முடிஞ்சதை வந்து ஒரு 10 பேர்த்துக்கு பண்ணணுங்க, அதாங்க ஆசை. நானும் நிறையா ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்குலாம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னும் மேலே மேலே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நமக்கு ஆசை. பட் என்ன, அப்பா காலை லைட்டாக தள்ளி வச்சோம்னா ஜில்லுன்னு காற்று போகுதுங்க. இந்த மாதிரி கண்டெய்னருக்குலாம் இப்போ வந்து அளவுலே கிடையாது. மலையாளத்தில் எழுதியிருக்க ஸ்டோர் எல்லாம். ஆசைகள்லாம் நிறையா இருக்கு ஸ்டோரு, அதுக்கான பணம் தான் இல்லை. ஒரு நாள் வரும் ஸ்டோரு, நம்ம ஒரு பிராண்ட் ஆகுவோம், கவலையே படக்கூடாது. வாழ்வா சாவோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தான் போய்கிட்டே இருக்கணும். செத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. மினி கூப்பர் வேற லெவலு. மினி கூப்பர் அது வந்து பயங்கரமான ஒரு கார் தெரியுமாங்க. ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு அதோட அந்த மார்க்கெட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் தாங்க அது அந்த மார்க்கெட்டிங் வந்துட்டு பயங்கர ரீச் ஆகி போயிட்டுருக்கும். அடிச்சுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு இன்னும் கரெக்டாக 37 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 2 hours 11 minutes போய் ரீச் ஆகும் போட்டிருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த இடத்துல டனல் வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். எனக்கு டனலில் போகணும் ரொம்ப நாள் ஆசை. இதோட இன்னொன்று அந்த பக்கம் நான் சவுத் சைடெலாம் போய்ட்டு வச்சுங்களேன், இதோட பெரிய டனல்லாம் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேர்ல்டுலேயே பெரிய லாங்கஸ்ட் டனல் எதுவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி டனல்லாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டனலுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாஸ்ட்டோ நம்மளோட நார்மல் அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயும் போடணும்னாலும் வண்டி வந்து அந்த மாதிரி சவுண்டு கேட்குங்க, வேற மாதிரி இருக்கும் அது. ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி இடத்துலலாம் போனால் ட்ரை பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சாலும் இந்த பக்கம் வாங்க, நம்ம கேரளாவுலையும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய இடம் இருக்குது. பாருங்கள், பிடிக்கும். செம்ம வெயில் வச்சுட்டு வரு. ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கி வைக்க மாட்டோம். ஸோ வரும்போதெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வைக்கணும் போலங்க. வெயில் பொழந்து எடுக்குதுங்க, என்ன பண்ணுறது. நம்ம அசால்ட்டாக சொல்லுவாங்க ஸ்டோரு. நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா காசு இருக்குது, வாரம் நீ வாட்டு ஊர் சுற்றுற அப்படின்னாங்க. போச்செட்டி, மடக்கத்தான், திருசூர், நான் ஊரம் கொச்சின். ஸோ அசால்ட்டாக சொல்லுவாங்க ஸ்டோரு. ஐயோ ரூட்டு மாறிட்டோமோ. அப்படித்தான் போல. ஸ்டோர் என்ன தெரியல. நம்ம ரூட்டு மாறிட்டோம்னு நினைக்கிறேன் ஸ்டோரு. ஒரே பைபாஸ் தான் போட்டுருந்துச்சு. ஒரே பைபாஸ் தான் போட்டுருந்துச்சு. பட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் தானே காட்டுது, அப்படியே தான் காட்டுது. பட் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து மேப்பு ரைட் சைடு காட்டுச்சு, இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடு காட்டுது. ஸோ ஓகே, வாங்க போய்க்கலாம். இப்போ ஒரு 4 ரோடு வரும் போலங்க. அதுலேருந்து அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு. எஸ் ஆமாம், அப்போலேருந்து ரைட்டு காமிச்ச ரோடு வந்து அதோட போய் ஜாயிண்ட் ஆகும் போல. இது வந்து அது கூட போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. வேற மாதிரி ரோடு வச்சுட்டு சீரியஸ்லி நான் வந்து இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் என்னோடய மைண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பீச்சில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பீச் எப்படி இருக்கும், பயங்கரம். அந்த பீச் எப்படி இருக்கும், அந்த பீச்சில் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்குன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருந்தேன். பட் ரோடு இந்த மாதிரி வெறித்தனமாக இருக்குன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க இதில். அது இந்த டனலு ரோடு, ஆஹா, ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமான ஃபீலாக இருக்குங்க.
ஸ்ரீ குருவாயூர். திருச்சூருக்கு வந்து ரைட் எடுக்க சொல்லுதுங்க. 34 kilometers 1 hour 2 minutes போய் ரீச் ஆகும் சொல்லி காட்டுதுங்க. பார்ப்போம். ஸோ பயங்கரம். நம்ம வந்த நேரத்துக்கு இண்டிகேட் போடுச்சு. இதுவுமே ஒரு பயங்கரமான ரோடுங்க. ஆனால் அது சின்ன ரோடு தான், ரொம்ப பெருசு கிடையாது, சும்மா சின்ன ரோடு தாங்க, ஏரியா ரோடாக இருக்கும் போல. அவ்வா ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தாங்க நிழல் வருதுங்க. இஷ்டுவாரு. இப்போ நம்ம வந்து கேரளா ஸ்டேட்டுக்காக மாறிட்டோங்க. நம்ம இவட நான் கொஞ்ச நேரம் அந்த மலையாளம் பேச போகிறேன். நம்ம மலையாளம் பேசி கற்றுக்கலாங்க இஷ்டம் கொஞ்ச நேரத்துக்கு. வா. ஸோ நம்மளும் கேமரா ஆங்கிள் வந்து நிறைய இடத்துல வந்து மாட்டணுங்க. ஓ இடிதான் வஸ்து பைக் இருக்காங்க 3 பேர். பயங்கரமாக இருக்கிற கஷ்டம் ரோடு. நல்ல சூப்பர்ண்ணா. இண்டிகேட்டரும் போட மாட்டாரு, ஒன்றும் போட மாட்டாரு. ஸோ 32 kilometers 59 minutes போய் ரீச் ஆகும் நம்ம கூல் மாதாஜி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம். ஸோ என்ன பிரச்சனைனா நம்ம முதல்ல வந்துட்டு டயர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது. நம்ம அதனால் வண்டி டக்குன்னு படுக்கவும் போட வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஏன்னா அதிகமாக வண்டி வருது. இது வந்து ஒன்வே ஸ்டோரு. பார்த்து பொறுமையாக தான் போய்க்கிறணும். ஓ ஐயோ, ஏதாவது ஜூஸீஸ் குடிக்கலாமா? சரி விடுங்க, நம்ம அங்கேயே போய் பிடிச்சிக்கலாம். பயங்கரமாக தண்ணி தவிர எடுக்குதுங்க, நாக்கெல்லாம் வறந்துச்சு. ஸோ கடைசியாக ஃபங்க்ஷனில் இருக்கும்போது தண்ணி குடிச்சதுங்க. காப்பாத்துப்பா. ஸோ ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் வார் இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த சவக்காடு பீச் அந்த எபிசோடில் வந்துட்டு ஸோ நம்ம சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. என்னோட எபிசோட் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து இருக்கும், அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பைக்கில் போகும்போது பார்த்து போங்க, பத்திரமா சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. லவ் யூ ஆல்.